இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க வீட்டில் இருக்கிற ஒத்து தான் இதை செய்ய சொன்னாங்க. எங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தரா? யாரடா சொல்ற? ஆனா நம்ம கூடவே இருக்கிறவங்க கூடனா யாரு? இல்ல வீட்ல இருக்கிற எல்லாரையுமே தான் சொல்றேன். வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே வா மேடம். நீங்க விட்டா நான் உங்களை சந்தேகப்படணும், நீங்க என்ன சந்தேகப்படணும் சொல்லுவீங்க போல இருக்க. காலம் அப்படிதானே இருக்கு வெற்றி. உங்களுக்கு என் மேல டவுட் இருந்தாலும் என்ன விசாரணை பண்ணலாம், என்ன விசாரிக்கலாம். ஸோ கீப் குவைட். இல்ல வெற்றி, நிஜத்தை தான் சொல்றேன். இந்த வீட்ல இருக்கிற மீனாட்சி அக்காவை சந்தேகப்படலாம், கதிர் மாமா மேல சந்தேகப்படலாம். அப்படியே பாட்டி அப்பா இவங்க லிஸ்ட்ல விட்டீங்க. மேடம் என்ன மேடம் சொல்ல வரீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மேடம். இல்ல வெற்றி, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை பெரிய பெரிய ஆபத்து வந்திருக்கு. இதுக்கு மேலேயும் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும்னா ஒருத்தர் சந்தேகப்படுறதுல தப்பே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் கணக்கு புள்ள அந்த சண்முகம் இருக்காருல்ல, அவரு சின்ன மீனா தான் இருப்பாரு. ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய திமிங்கலம் யாரோ இருக்காருன்னு தோணுது. அதை கண்டுபிடிச்சிட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும். சரி மேடம், திமிங்கலம் உண்மையை சொல்லணும், எவிடன்ஸ் வேணும், இல்லைன்னா எப்படி மேடம்? இப்போ சண்முக மாமா பாருங்க, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் எனக்கு மரியாதை போக மாட்டேங்குது. அவர் மாட்டினதுக்கப்புறம் உண்மையை சொல்லிட்டாரு, எவிடன்ஸ் இருந்துச்சு, நிரூபிக்க முடிஞ்சுது. அதனால் இதில் அவரை வந்து நம்ம குற்றவாளின்னு முடிவு பண்ணோம். இப்போ நம்ம யாரை பிடிக்கிறோமோ, யார் மேலே சந்தேகப்படுறோமோ, அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. அது இல்லாமல் நம்ம இது எப்படி நம்ம அதை இது பண்ண முடியும்? அதுவும் கரெக்ட் தான். அந்த எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல மேடம், இந்த வீட்டோட காவல் தெய்வமே நீங்கள் தான். நான் சொன்ன மாதிரி அப்படிங்க அதை நிரூபிச்சிங்க மேடம். மேடம் இப்போ எதுக்குக்கோ? இப்போ என்ன சொன்னீங்க? இப்போ காவல் தெய்வம்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி நிரூபிச்சிட்டிங்கன்னு சொன்னேன். ஒரே வார்த்தை 2-3 தடவை ரிப்பீட் பண்ணீங்க, அது என்ன குழுவ? என்னன்னு தெரியல மேடம். மேடம் மேடம்னு சொன்னேன். மேடம்னு சொல்லாதீங்கன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? மறுபடியும் மேடம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், ஆரம்பத்துல இருந்தே மேடம் மேடம். அது எப்படி மேடம் வாயில வரவே மாட்டேன். சரி துளசி. இது பாருங்க வெற்றி, நீங்க மேடம்னு கூப்பிடும்போது நமக்குள்ள இருக்கிற இந்த உறவுல ஒரு கேப் வர மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா அதுவே நீங்க துளசின்னு கூப்பிடும்போது நம்ம அந்யோன்யமா இருக்கலாம். கரெக்ட் மேடம், கரெக்ட் துளசி, கரெக்ட் துளசி, கரெக்ட் துளசி. துளசி, நம்ம என்ன பண்றோம்? அந்த திமிங்கலத்தை ஒன்னா சேர்ந்து லமக்குன்னு பிடிக்கிறோம். கண்டுபிடிக்கலாம். ஆமா மேம், துளசி. ஏய், இது பொம்பளைங்க இருக்கிற வீடு. வெளியில அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேச மாட்டாங்க. அவங்க யாரு, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன உறவுன்னு தோண்டி துருவி சம்மந்தமே இல்லாம கேள்வி கேட்பாங்கம்மா. அம்மா, அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியுமாம்மா? அவன் 1000 பேசுவான். அவங்க நம்மளுடைய வெல்விஷர்ஸ்மா. இல்ல அஞ்சலி,
அவங்க யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அம்மா 2 பேருமே அப்பா அனுப்பின ஆளுங்கம்மா. அவங்களால நமக்கு எந்த கெட்டதும் நடக்காது. என்னம்மா நீ அப்பா கிடைச்சிட்டாருன்னு சந்தோஷமும் படுற, அப்புறம் அவங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்ற. நான் என்ன வற்புறுத்தி அவங்கள இங்க தங்க வச்சிருக்கேன்? அப்பா சொன்னதுனால தானே நான் அவங்கள இங்க தங்க வச்சிருக்கேம்மா. அது மட்டும் இல்லம்மா, அவங்க 2 பேருமே நமக்காக அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இல்ல அஞ்சலி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவர் மொழியே சரியில்லை. ஏதோ இந்த குடும்பத்தோட ரொம்ப நாள் பழகின மாதிரில அவர் நடந்துக்கிறாரு. அம்மா நல்ல மனுஷங்கம்மா, அப்படியெல்லாம் பேசாதம்மா. இல்ல அஞ்சலி, எனக்கு என்னமோ அவர் இங்க தங்குறதும் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதும் சுத்தமா பிடிக்கல. யோ, இதுக்கு மேலே இங்கே நிற்கணுமாண்ணா? வேணாண்டா, போலாம். வா. எதுவா இருந்தாலும் நீ அவரை கொஞ்சம் தள்ளி வச்சு பாக்குறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அம்மா அவங்க காதல விழுந்தா என்ன ஆகும்? ச்சே. அங்கிள், சத்யா. அட, எங்க போனாங்க? அம்மா பாருமா, நீ பேசுனது அவங்க காதல விழுந்துருச்சோ என்னமோ, கிளம்பி போயிட்டாங்க. போனா போறாங்க, விடு. யோ, நான் அது பரவாயில்லையா, ஏதோ சரகு போட்டு ஒரு மாதிரி ரகட் பயா தாங்கிறேன். ஆனால் நீ என்னையா, உன் மூஞ்ச பார்த்தா வயசான பச்சை குழந்த மாதிரி தான் இருக்குது. உன்னை பார்த்து தான் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்கன்னு தெரியல அந்த அம்மா. அஞ்சலி, அஞ்சலி. அத்தை, வணக்கம் அத்தை. அத்தை, ஜூஸ கீழே போட்டுறாதீங்க. என்னம்மா, எதுக்கு என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? நிம்மதியா ஒரு புக்காவது படிக்க விடுறியா? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன ஜூஸா? எப்ப தானமா ஜூஸ் குடிச்ச, மறுபடியும் ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்க? என்னம்மா, நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? ஏய், ஜூஸ் உனக்கு தான். பரவாயில்ல, நான் பக்கத்துல இல்லைனாலும் அத்தை உன்னை நல்லா பொறுப்பா பாத்துக்கிறாங்க. சரி சரி, டைம் ஆச்சு, கிளம்பு. எங்க? செக்கப்க்கு. அத்தை சொல்லுங்க அத்தை, சீக்கிரம் அனுப்பி வைங்க. டைம் ஆச்சு. 10 to 11 தான் அப்பாயின்மெண்ட். என்னால வர முடியாது. அஞ்சலி, செக்கப் எல்லாம் ஆன் டைம்க்கு போகணும். இதுக்கெல்லாம் குழந்தை மாதிரி அடம் பிடிக்க கூடாது. உன் கூட எல்லாம் நான் வரமாட்டேன். இப்ப நீ கிளம்புறியா இல்லையா? முதல்ல வெளியே போ. ஆமா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா?